வணக்கம் ஜோதிடர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் துலா லக்னத்தை பற்றி பார்ப்போம். துலா லக்னத்திற்கு அதிபதி யார் என்று கேட்டால் சுக்கிரன். இரண்டுக்குரியவன் யார் என்று கேட்டால் செவ்வாய். சுக்கிரனும் செவ்வாயும் இந்த லக்னத்திற்கு இணைந்தால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம். தொடர்ந்து லக்னாதிபதியும் இரண்டுக்குரியவனுடைய சேர்க்கையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது துலா லக்னத்திற்கு சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து லக்னத்திலே அமர்ந்தால் திருமண வாழ்க்கையில் சிறப்புகள் அமையும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னால் இரண்டுக்குரியவன் செவ்வாயாக வருகிறார், ஏழுக்குரியவனும் செவ்வாயாக வருகிறார். காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு சந்திர லக்னம் கொஞ்சம் தயவு செய்தால் போதும், கொஞ்சம் ஆதரவு கொடுத்தால் போதும். அப்படி இருக்க பெற்றவர்களுக்கு காதல் திருமணம் அமையும். எதிலையும் விவேகம் இருக்கும். சற்று உடற்பசியில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இவருடைய வேலைப்பாடுகளில் கவனம் குறைவாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும். புரிந்து கொண்டீர்களா? சரி. இது போக சந்திர லக்னத்திற்கு அதுபோல் ஒரு நல்ல சாதகமாக அமைந்து விட்டால் காதல் திருமணம் வெற்றிகரமாக அமையும். காதலித்து தான் திருமணம் செய்வார்கள். இதில் ஒரு சிறிய பிரச்சனை என்னவென்று கேட்டால், சிலருக்கு சில காலகட்டங்களில் இள வயதில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி காதல் மலர்ந்து திருமணம் செய்து அவர்களுக்கு இருதார யோகம் ஏற்பட்டு விட்டால் அந்த பெண்ணை விவாகரத்து செய்யக்கூடிய அமைப்பும் இந்த அமைப்பில் இருக்கிறது.